யாரையுமே உதாசீனப்படுத்தாமல் இருக்க கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் கடுமையான கோபங்கள் கூட சில சமயம் மன்னிக்கப்படுகின்றது. சில சமயம் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் லேசான உதாசீனங்கள் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதில்லை, மறக்கப்படுவதும் இல்லை என்பதே உண்மையிலும் உண்மை. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம் சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு குழந்தா, இதை கேட்காமல் சென்று விடாதே. இது உன் சாயப்பாவின் அன்பு கட்டளை, உத்தரவு என்று எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள். ஆனால் உன் அப்பா கூறுவது, உனக்காகவே கூறுவது இன்று இரவுக்குள் நிச்சயமாக நடக்கும், நடந்தே தீரும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு காயம் தருபவர்களை கடந்து செல்ல கற்றுக்கொள். ஆம் என் குழந்தையே, உண்மையான உறவுகளை உதாசீனப்படுத்தி ஒன்றும் நீ சாதிக்கப் போவதே இல்லை. பணத்தையோ பொருட்களையோ இழந்தாலும் மீண்டும் அவற்றை எவ்வளவு வேண்டுமானாலும் சம்பாதித்து கொள்ள முடியும் என் பிள்ளையே. எவ்வளவு வேண்டுமானாலும் உன்னால் சம்பாதித்து கொள்ள முடியும். உண்மையான அன்பு கொண்ட மனிதர்களை ஒருமுறை நீ இழக்க நேரிட்டால் இழந்ததுதான், திரும்ப பெறவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை சில இழப்புகளையும் பல பிரச்சனைகளையும் கடந்து வந்த பிறகுதான் அடக்கத்தோடு வாழ்வது எப்படி என்று கற்றுக் கொடுக்கின்றது. மௌனமாக இருப்பதை விட நல்லதை வெளியே சொல்லிவிடுவது மிக மிக நல்லதுதானே? கெட்டதை வெளியே சொல்லுவதை விட மௌனமாக இருந்து விடுவது அதைவிட நல்லதுதானே? நான் கூறுவது உனக்கு புரிகிறதா என் பிரியமே? சிலர் உன்னிடம் பேசக்கூட நேரமில்லை என்று சொல்கிறார்கள் என்றால், அப்படி சொல்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் நாகரீகமான முறையில் புறக்கணிக்கிறார்கள் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்படியாப்பட்டவர்கள், என்ன மனநிலையோடு இருக்கிறார்கள், எப்படி உன்னோடு பழகுகிறார்கள் என்பதை புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன்னை நீ நிம்மதியாக வாழ முடியும். வெளிப்படுத்த முடியாத சில உணர்வுகள், தவிர்க்க முடியாத சில இழப்புகள், அதே போல அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இவையெல்லாம் நிறைந்ததுதான் இந்த வாழ்வு என்பதை புரிந்து கொள். உன்னை தேடி வரும் உண்மையான அன்பு கொண்ட உறவுகளை உதாசீனப்படுத்தாமல் அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். ஆம் என் பிள்ளையே, ஏனென்றால் உன்னை தேடி வரும் அன்பிற்கு எப்பொழுதுமே ஆயுள் அதிகம்தான். எப்பொழுதும் உண்மையான முகத்தோடு வாழ்ந்துவிட்டு சென்றுவிடு என் பிள்ளையே. மற்றவர்கள் பார்வைக்காக முகமூடியை மாட்டிக்கொள்ளாதே. அப்படி நீ மாட்டிக்கொண்டால் முகமூடியோடு தான் வாழ வேண்டும் இறுதி வரை. ஒரு முறை அந்த முகமூடியை நீ மாட்டிக்கொண்டால் கடைசி வரை அதை கழற்றுவதற்கான சந்தர்ப்பமே உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும். ஆம் என் குழந்தா, உனக்கு கிடைக்காமலேயே போய்விடும் அந்த சந்தர்ப்பம். யாரையும் குறை காண்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்ளாதே என் பிரியமே. உன்னுடைய வாழ்க்கை புத்தகத்தில் சத்தமாக வாசிக்க முடியாத கடந்த காலம் என்னும் ஒரு சில பக்கங்கள் உனது வாழ்வில் மட்டுமல்ல, எல்லோர் வாழ்விலும் இருக்கத்தான் செய்கிறது. இதில் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தி, அவர்களுடைய குற்றங்களை பெரிதுபடுத்தி உன்னை உத்தமன் போல் காட்டிக்கொள்வதில் என்ன பெருமை வந்துவிட போகிறது என் பிரியமே? பெருமை வந்துவிடவே விடாது. இதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? மனதை பட்டதையெல்லாம் பேசுவது தவறு இல்லைதான். ஆனால் மற்றவர்களுக்கும் மனம் இருக்கிறது என்பதை கொஞ்சம் மனதில் பதிய வைத்துக்கொண்டு உன்னுடைய வார்த்தைகளை பேச பழகு. தேவையில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருப்பது சிறந்ததுதானே? தேவையில்லாமல் 1000 வார்த்தைகளை பேசுவதை விட மௌனமாக இருக்க கற்றுக்கொள். உன்னுடைய மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்காக நீ பேசும் வார்த்தைகளும் புரியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. என் அன்பு பிரியமே,
ஒன்றை மட்டும் நன்றாக தெளிவாக புரிந்து வைத்துக்கொள், தவறே செய்யாதவன் என்று இங்கு யாருமே இல்லை, எவருமே இல்லை. தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவனாகிறான். வாய்ப்பு கிடைக்காதவன் இன்று வரைக்கும் நல்லவன். அவ்வளவுதான் குழந்தையே. தான் செய்யும் தவறுகளுக்கு சாட்சி ஏதுமே இல்லை என்று யாருமே தப்பு கணக்கு போட்டு விடாதீர்கள். போட்டுவிடவே வேண்டாம். நீ செய்யும் தவறுகளுக்கு நிச்சயமாக சாட்சி இருக்கத்தான் செய்கிறது. ஒவ்வொருவர் செயலுக்கும் ஒரு சாட்சி உண்டு. அவரவர் மனசாட்சி என்பதை தெளிவாக புரிந்து கொள். உன்னுடைய மனசாட்சிக்கு சாட்சி இல்லாமல் போகவே போகாது. நீ மண்ணில் சாயும் காலத்தில் அது எழுந்து அனைத்திற்கும் சாட்சியாய் உன் முன் நிற்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. வாழ்க்கை உன்னை அதிகமாக கஷ்டப்படுத்துகிறது என்றால் கவலையே படாதே என் பிரியமே. நீ சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது ஒன்றுதான். அது ஒன்றேதான். அதிகமான கஷ்டம் வருகிறது என்றால் நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒவ்வொருவருக்கும் மற்றவர்களின் குறைகள் பளிச்சென்று தெரிந்து விடுகிறது. ஆம் என் குழந்தையே, பளிச்சென்று தெரிந்து விடுகிறது. ஆனால் உன்னுடைய குறைகள்தான் உனக்கு மங்களாக கூட தெரிவதில்லை என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? என் அன்பு பிரியமே, ஆழமான ஆற்றில் இறங்குவதும் ஆழமான அன்பில் இறங்குவதும் ஒன்றுதான். இரண்டுமே சமம்தான். கடைசி வரை கரை சேர்வது மிக மிக கடினமானதுதான். ஆனால் எப்பொழுதும் எதிலுமே மூழ்கி விடாமல் பார்த்து கொள்ள கற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஒரு நாள் கரை சேர்ந்து விடலாம். கோபங்கள் கூட சில நேரங்களில் மன்னிக்கப்பட்டு விடுகிறது என் பிரியமே. ஆனால் உதாசீனங்கள் தான் ஒருபோதும் மன்னிக்கப்படுவதே இல்லை. எனவே உன்னுடைய வார்த்தையால் ஒருவர் மனம் நிம்மதி அடைகிறது என்றால் அதுவும் ஒரு வகை தர்மம்தான். அந்த தர்மத்தை செய்து கொண்டே இரு. மனதால் கூட மற்றவர்களை உதாசீனம் செய்ய எண்ணாதே. ஆம் என் குழந்தையே, எதையுமே உதாசீனம் செய்யாதே. மௌனத்தை விட சிறந்த தண்டனை வேறு யாரும் எதுவும் இருக்கவே முடியாது. எனவே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால், மற்றவர்களுக்கோ உன் எதிரிக்கோ தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் மௌனமாக இருந்துவிட்டு போகலாமே. உன் அப்பா கூறுவதை அப்படியே கேட்டுவிட்டு அதன்படியே நடந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே. நான் கூறுவது நிச்சயமாக உனக்கு பலிக்கும்படி நான் அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்கு துணையாக உன்னப்பா நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சாயப்பா உன்னோடுதான் இருக்கிறேன் என்ற நம்பிக்கை எண்ணமே போதும். உன்னை நிச்சயமாக நல்ல வழியில் அழைத்து செல்வேன் உன் சாயிநாதர். சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை என் பிள்ளையே? இனி உன் வாழ்வில் சந்தோஷ பாதையில் தான் நீ பயணிக்கப் போகிறாய். இதுவரை கஷ்டத்தோடு வாழ்ந்திருந்த உன் நாட்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுத்திருக்கும் புதிய வாழ்விற்கான அடித்தளம்தான். எது நடந்தாலும், உன்னை சுற்றி என்னதான் நிகழ்ந்தாலும் அது சாயப்பாவின் அனுமதியால் தான் நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மனதில் பதிய வைத்துக்கொண்டு பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முடிவரும். அதுவரை உன் சாயப்பாவின் மேல் நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கான நற்பலன் உன்னிடம் வந்து சேரும். உன்னை யாராவது இழிவாக பேசினாலோ கீழ்த்தனமாக நடத்தினாலோ, உன்னை பற்றி வேறு விதமாக மற்றவர்களிடம் போய் சொன்னாலோ அவர்களிடம் போய் சண்டைக்கு நிற்காதே, கோபப்படாதே. அவர்கள் இப்படி நம்மை செய்துவிட்டார்களே, ஏளனமாக பேசிவிட்டார்களே என்று அதை நினைத்து நினைத்து மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. அவர்களுக்கு எந்த விதத்தில் பதிலை கொடுக்க வேண்டுமோ, எப்படி திருப்பி கொடுக்க வேண்டுமோ அதை உனக்காக நான் செய்து முடிப்பேன். காலம் வரும் வரை அவர்களுக்கான பதிலை நான் கொடுப்பேன். அந்த காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு.
பொறுமைக்கான பரிசு நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன். உன் வீட்டிற்கு விரைவில் நான் வருவேன். என்னை வரவேற்கத் தயாராக இரு. உன் சோதனை காலங்களெல்லாம் முடிந்துவிட்டது என்று நான் கூறிய பிறகும் ஏன் இத்தனை கவலைகளை சுமந்து கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு புரியவே இல்லை. உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்குமே பயப்படாதே. உன் நிலையையும் நான் அறிந்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள்ள பழகிக்கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். ஆனால் உன் வாழ்க்கையில் நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நடந்தால் உனக்கான நல்ல நேரம் உன்னை வந்து சேரும். நான் நல்ல வார்த்தையை தான் உனக்கு கூறிக்கொண்டே இருக்கிறேன். இது உனக்கான அசரீரி வாக்கு. உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்பொழுதும் உன்னுடன் நான் இருப்பேன். உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்திவிடு. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறிந்துவிடு. நிச்சயமாக உன் நிலை மாறி நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராயிருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் தாயாக தகப்பனாக என்றும் நான் உனக்கு துணையாக இருப்பேன். சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை எதற்குமே நீ கவலையோ பயப்படவோ அவசியமே இல்லை. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாக மாறப்போகிறது என்பதை முடிவு செய்து கொள். உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ நேர்மறையான சிந்தனையோடு உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்வாய். எதிர்மறை எண்ணத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதா, கிடைக்குமா கிடைக்காதா, இது போன்ற எண்ணங்களை விட்டுவிடு. உன்னை முழுவதுமாக முதலில் நம்பு. அப்போதுதான் நான் உன்னிடம் இருப்பதை நீ உணர்வாய். இந்த மாயை உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்துமே நிரந்தரமே அல்ல. நல்லவனாக இரு, தவறு இல்லை. ஆனால் உடன் இருப்பவர்களை கெடுத்து விடாதே. வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கிறாய். உன்னை நான் கவிழ்த்து விடமாட்டேன். என்னுடைய நேரடி பார்வையில் நீ இருக்கிறாய். ஆம், என் பார்வை உன்மீது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உன் இல்லத்திலும் உன் உள்ளத்திலும் நான் உட்கார்ந்திருக்கிறேன். உனது நடவடிக்கைகள் அனைத்தையும் நான் கவனித்து கொண்டுதான் வருகிறேன். எதையும் எதிர்பார்த்து செய்ய முயற்சிக்காதே. எதையும் நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு தருவேன். நான் உன்னை தேடி வந்தேன், உதாசீனப்படுத்திவிட்டாய். மீண்டும் அருகில் வந்தேன், மீண்டும் உதாசீனப்படுத்தினாய். பரவாயில்லை, நீ எனது செல்ல குழந்தை. எனக்கு உன்னிடம் எந்த கோபமும் இல்லை. மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். உனக்கு ஏற்பட்ட துயரங்களை விரைவில் முழுவதுமாக பூர்த்தி செய்து உனது வாழ்க்கை தரத்தை உயர்த்தப் போகிறேன். உன் சாயி தேவா. கவலைப்படாமல் இரு. ஆம் குழந்தையே, கவலைப்படாமல் இரு. தெரியாமல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? எப்பொழுதுமே உன் மனதை சமநிலையாக வைத்துக்கொள். இன்பத்தை கண்டு பரவசப்படாமல், அதிகமாக பரவசப்படாமல், துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல், அப்படியே துவண்டு சரிந்து உட்கார்ந்து விடாமல் உன்னை சமநிலையில் வைத்துக்கொள்ள பழகிக்கொள். அப்பொழுது எதற்குமே நீ கலங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த பக்குவமான மனநிலைக்கு முதலில் உன்னை கொண்டு வருவது மிக மிக கஷ்டமாகத்தான் முதலில் இருக்கும்.
ஆனால் முயன்று பார், முடியாதது என்று எதுவுமே இந்த உலகில் இல்லை. உலகத்தில் எதுவுமே நிலையானது அல்ல என்பதுதான் உண்மையிலும் உண்மை. நிலையாமை மட்டும்தான் இந்த உலகின் ஒரே நிலையான உண்மை. அந்த உண்மையை உணர்த்துவதும் தெளிவதுமான அனுபவமே நமக்கு வாழ்க்கை பயணமாகவே ஆகிறது. அந்த பயணத்தில் ஏதோ ஒரு கட்டத்தில் நாம் விரும்பியோ விரும்பாமலோ இந்த உண்மைக்கு நாம் ஆட்கொள்கிறோம். அதன் தாக்கத்தில் தீவிரத்தில் நாம் அனைவருமே செயலிழந்து நிதானமிழந்து தவறி மயங்கி நிற்கிறோம். அத்தகைய மயக்க நிலையை எதிர்கொள்ளவும் அதிலிருந்து மீளும் வழிவகைகளை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதன்படி நம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் மாறிவிடுகிறது. நிலை இல்லாதவர்களை நிலையானது என எண்ணி அதில் மனம் மயங்கி வாழ்க்கையை வீணடிக்காமல் நிலையான பேரருளை உணர்ந்து தெளிந்து அதன் வழி நிற்பதே நம் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கான வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஊக்கமாகவே இருக்கும். கோபத்தை முதலில் குறைத்து கொள்ள பழகிக்கொள். எது வந்தாலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டாதே. நெருக்கமானவர்களிடம் காட்டப்படும் கோபமும் ஒரு விதமான அன்புதான் என்பதை புரிந்து கொள். எது நடந்தாலும், உன்னை சுற்றி எது நடந்தாலும், உன்னை விட்டு எது விலகினாலும், உனக்கு வாழ்க்கையில் என்ன நிகழ்ந்தாலும் எல்லாமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுதான். தீர்மானிக்கப்பட்டபடிதான் எல்லாமே உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் அப்படித்தான் நடக்கும். எல்லாமே இறைவனின் விளையாட்டுதான். கொடுப்பவர் அல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். இதை உணர்த்தும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாம். முன்னொரு காலத்தில் அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு பல நற்குணங்கள் பொருந்தியவனாகவே இருந்தான். கடவுள் நம்பிக்கை மட்டும் அந்த அரசனுக்கு இல்லவே இல்லை. ஒரு நாள் அந்த அரசன் நாட்டு நிலைமையை பற்றி அறிந்து கொள்ள மாறு வேடத்தில் நகர்வலம் சென்றான். அப்போது நகரத்தில் 2 பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பதை பார்த்தான். ஒரு பிச்சைக்காரன் கடவுள் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். மற்றவனோ அரசனின் பெயரை சொல்லி பிச்சை கேட்டான். அரசன் அவர்களிடம், இருவருமே பிச்சை எடுப்பதை நான் பார்த்தேன். ஒருவர் கடவுள் பெயரை சொல்லியும் மற்றொருவர் அரசன் பெயரை சொல்லியும் பிச்சை எடுப்பதற்கு காரணம் என்ன என்று கேட்டார் அரசர். அதற்கு ஒருவர் கடவுள் நம்பிக்கை கொண்ட பிச்சைக்காரன், இந்த உலகம் முழுவதையும் காப்பவன் இறைவன்தான். இறைவனின் அருளால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக மாற முடியும். அதனால்தான் நான் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றான். மற்றொரு பிச்சைக்காரனோ, அரசே, இறைவன் கண்ணுக்கு தெரியாதவன். ஆனால் கண்ணுக்கு தெரிந்த விஷயம் அரசன் மட்டுமே. அரசனால் மட்டுமே ஒருவன் செல்வந்தனாக முடியும். அதனால்தான் அரசன் பெயரை சொல்லி பிச்சை கேட்கிறேன் என்றானாம். அரசர் இருவரையும் அனுப்பிவிட்டு தன்னுடைய அமைச்சரிடம் இது பற்றி ஆலோசித்தார். அமைச்சர் அரசனிடம், அரசே, முதல் பிச்சைக்காரன் சொன்னதுதான் சரி. இறைவன் அருள் இருந்தால்தான் அந்த உதவியை பெற முடியும் என்றார். உடனே அரசர் கோபமுற்று, இறைவன் அருளா அல்லது அரசனின் அருளா என்று சோதித்து பார்க்க தீர்மானித்தான். சில நாட்களில் அந்நாட்டில் உள்ள கோயில் திருவிழா ஒன்று நடைபெற்றது. அங்கு அரசனும் குடிமக்களுக்கு சில பரிசுகளை அளிக்கப் போவதாக அறிவித்தான். பரிசினை பெற குடிமக்கள் அனைவரும் வந்தனர். அவர்களுடன் அந்த 2 பிச்சைக்காரர்களும் நின்றனர். அரசன் ஒவ்வொருவருக்கும் புதிய துணி ஒன்றையும் கூடவே பரங்கிக்காய் ஒன்றையும் பரிசளித்தான். அரசின் பெயரில் பிச்சை எடுப்பவனுக்கு மட்டும் பரங்கிக்காயினுள் நகை, தங்க நகை, வைர வைடூரியங்களை வைத்து அந்த பிச்சைக்காரனிடம் கைகளில் கொடுத்தான். கடவுள் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவனுக்கு எல்லோரையும் போலையே துணியும் பரங்கிக்காய் மட்டும் பரிசளித்தான். சில நாட்கள் கழிந்தன. அரசன் ஒரு நாள் நகர்வலம் சென்றான். அப்பொழுது அரசர் பெயரை சொல்லி பிச்சை எடுப்பவன் சாலையோரத்தில் அமர்ந்து பிச்சை எடுப்பதைக் கண்ட அரசனுக்கு, நான் பரங்கிக்காயின் உள்ளே தங்க வைர நகைகளை வைத்து பரிசளித்தும் இவன் ஏன் பிச்சை எடுக்க வேண்டிய காரணம் என்ன என்று யோசித்து அவன் அருகில் சென்றான். உடனே அரசன் அந்த பிச்சைக்காரனிடம், நான் அன்று உனக்கு பரிசுகள் அளித்தேனே, அதற்கு பிறகும் நீ பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்டான். அந்த பிச்சைக்காரனும், அரசே, நீங்கள் அன்று ஒரு பரங்கிக்காய் பரிசளித்தீர்கள். அதை நான் 5 வெள்ளி காசுகளுக்கு ஒருவனுக்கு விற்றுவிட்டேன். அந்த 5 வெள்ளி காசுகளை வைத்து
எத்தனை நாட்கள்தான் என்னால் உண்ண முடியும்? அதனால் மீண்டும் பிச்சை எடுக்க வந்துவிட்டேன் என்று கூறினானாம். அதை கேட்ட அரசன் கோபமுற்று, மூடனே, நான் உனக்கு பரிசளித்த பரங்கிக்காயினுள் தங்க வைர நகைகள் வைத்திருந்தேனே, நீ அதை பார்க்கவே இல்லையா? பார்த்திருந்தால் அறிந்திருப்பாயே என்று அவனை திட்டிவிட்டு நகர்ந்தார் அரசர். சற்று தூரத்தில் ஒரு செல்வந்தனை பார்த்தார் அரசர். அவன் இறைவன் பெயரை சொல்லி பிச்சை எடுத்தவன் என்பது அவனுக்கு புலப்பட்டது. அரசன் அவனிடம் சென்று, ஐயா, நீங்கள் முன்பு பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள் அல்லவா? இப்பொழுது எப்படி செல்வந்தனாகீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவனும், அரசே, நான் என் தந்தை இறந்த தினத்தில் சிலருக்கு இறைவன் பெயரை சொல்லி அன்னதானம் செய்தேன். அன்று ஒருவனிடம் 5 வெள்ளிக்காசு கொடுத்து ஒரு பரங்கிக்காய் வாங்கினேன். அதை சமைப்பதற்காக வெட்டிய போது அதனுள் தங்க வைர நகைகள் இருப்பதை கண்டேன். இறைவனின் அருளால் இன்று நான் செல்வந்தன் ஆகியே விட்டேன் என்று கூறினான். இறைவன் அருள் இல்லையென்றால் வாழும் வாழ்வில் எந்த வளமும் பெற முடியாது என்பதை அவன் புரிந்து கொண்டார். அரசர் புரிந்து கொண்டார். நாம் நல்லாட்சி செய்வதற்கும் இறைவன் அருளே என்று அரசர் அறிந்தும் கொண்டார். நல்ல மனம் படைத்தவர்களுக்கு, நல்ல எண்ணம் படைத்தவர்களுக்கு இறைவன் எப்பொழுதுமே அருள் புரிவார். கொடுப்பவர் மட்டுமல்ல இறைவன், கொடுக்க வைப்பவரும் இறைவன்தான். நான் கொடுக்கும் வரம் அனைத்துமே உனக்கேதான். இது உனக்கே கொடுக்கப்பட்ட வரங்கள்தான். உன் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு சாதகமாக மாறப்போகிறது. உன் அப்பாவை நம்பினால் சற்று பொறுமையாக, நிதானமாக, நம்பிக்கையோடு, மிக கவனமாகவே இதை முழுவதுமாக கேள். உனக்கான வாழ்வு உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. தினம் தினம் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இத்தனை சோதனைகள்? என்னுடைய அன்றாட தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறேனே. என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டமான சூழ்நிலை என்று நீ கேட்பது எனக்கு புரியாமல் இல்லை என் பிள்ளையே. நீ வேதனைப்படுவதையும் போராடுவதையும் பார்த்து கொண்டே இருக்கிறேனே என்ற வருத்தமும் உன்னில் இருப்பதை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். நான் பார்த்து கொண்டே அமைதியாக இருக்கிறேன் என்று மட்டும் தவறாக நினைத்து விடாதே என் பிள்ளையே. இந்த உலகத்தில் பருவநிலை மாற்றம் என்று எப்படி வருவது போல், அதே போல மனிதனின் வாழ்க்கையில் ஏற்றமான காலம், இரக்கமான காலம், நடுநிலைமையான காலம், அனைத்தையும் இழக்கும் காலம் என்று சில காலம் வரத்தான் செய்யும். இது அனைவருக்கும் பொதுவானதுதான். அனைத்து காலத்தையும் மனிதனாக பிறந்த எவருமே கடந்துதானாக வேண்டும், வாழ்ந்தேதான் தீர வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன்னுடைய வாழ்க்கையை மற்றவர்கள் வாழட்டும் என்று நீ விட்டு கொடுக்கவும் முடியாது. மற்றவர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்று மனவேதனையோடு அவர்கள் வாழ்க்கையை உன்னால் வாழ்ந்துவிடவும் முடியாது. அவரவர் வாழ்க்கையை அவரவர் வாழ்ந்துதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்க்கையின் விதி. இயற்கையால் உருவாக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கும் பொருத்தமானதாகத்தான் இருக்கும். மனித வாழ்க்கையே இயற்கையில் சூழ்ந்து இருந்ததுதான், சார்ந்து கொண்டிருப்பதுதான். அந்த இயற்கையின் சக்கரத்தில்தான் நாம் அனைவருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம்தான். அதன் வடிவத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே முடியாது. துவங்கிய இடத்தில் மீண்டும் வந்து சேர்ந்துதானே ஆக வேண்டும். வழியில்தான் எத்தனை போராட்டங்கள், எத்தனை வேதனையான சூழ்நிலைகள், எத்தனை தடைகள், எத்தனை தடங்கல்கள், அனைத்தையும் தகர்த்து எறிந்துவிட்டு அனைத்தையும் முன்னேறிக்கொண்டு துவங்கிய இடத்தில் வந்துதானே ஆக வேண்டும். இயற்கை நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் என்பது அனைவருக்குமே ஒன்றுதான். எதற்குமே பாகுபாடு காட்ட வேண்டிய அவசியமே இருக்காது. பாரபட்சமும் பார்க்கவும் முடியாது. நமக்கு வந்திருக்கும் சூழ்நிலைகள் அனைத்தையும் பாடமாக எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கு சாதகமாக வாழ நம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுதான் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய ஒரு இரகசியமாகவே இருக்கும். என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் ஏளனமாக என்னை பார்க்கிறார்கள்.
இழிவாக நடத்துகிறார்கள். நான் ஆசைப்பட்டது எதுவுமே இது நாள் வரை நிகழ்ந்தவில்லை. அதனால்தான் என்னை சுற்றி இருப்பவர்களெல்லாம் இப்படி பார்க்கிறார்களோ என்ற எண்ணம் உன் மனதில் வர வேண்டிய அவசியமே இல்லை. எப்பொழுதுமே மற்றவர்களை பார்த்து கவலைப்படாதே. உன் வாழ்க்கையை மற்றவர்களோடு ஒப்பிட்டு வருத்தமும் கொள்ளாதே. உன்னை இழிவாக பேசியவர்களுக்கு முன்பால், உன்னை கேவலமாக பார்த்தவர்களுக்கு முன்னால் அவர்கள் கண் பார்க்க உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு அழைத்து செல்வேன். அவர்களும் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை என்னால் உயர்த்தி காட்ட முடியும். ஆனால் அதற்கான சரியான நேரம், சரியான தருணத்தில் உனக்கு சாதகமாக எல்லாமே நிகழும். அதுவும் அந்த நேரம், அந்த நொடி, அந்த நிமிடம் உன்னை நெருங்கி விட்டதுனால் என்றால் அதை தடுக்க யாராலுமே முடியாது. அந்த நொடி உன்னை நெருங்கும் தருவாயில் யாராலும் உன்னை வீழ்த்தவும் முடியாது. உன்னை உயர்த்த, உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றியடைய வைக்க உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உன் மனதில் குழப்பமே வேண்டாம். மிக பிரகாசமாக உயர்ந்து நிற்கப் போகிறாய். உன்னை தாங்கி பிடிக்கும் அனைத்துமாக நான் உன் துவாரகா மாயின் சாயி எப்பொழுதுமே உன்னை காத்து ரட்சிப்பேன். என்னுடைய அன்பு மருளும் எப்பொழுதுமே என் பிரியமான குழந்தைக்கு உண்டு. எதுவுமே நடக்கவில்லை என்று ஏக்கத்தோடும் கோபமாக இருக்க வேண்டாம். உன் மனதில் என்ன ஓட்டம் ஓடுகிறது, உன் மனதில் என்ன எண்ணத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறாய் என்பது அனைத்துமே உன் அப்பாவிற்கு தெரியும், புரியும். உனக்கு என்ன நேரத்தில், எந்த நிமிடத்தில், எந்த நொடியில் உணங்க வேண்டுமோ அத்தனையும் உனக்கு வாரி வாரி வழங்குவேன். என்னுடைய ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என் பிள்ளைக்கு உண்டு. நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். விதையை விதைத்து தண்ணீர் ஊற்றி பராமரித்த அன்றே பலன் தருவதில்லை. நல்லது நினைப்பது நல்ல பண்புதான். எனக்கு நல்லது நடக்கும் என்பதற்காக நல்லது செய்வது சுயநலம்தான். இருப்பினும் அந்த வசனம் நல்ல செயலை செய்ய தூண்டக்கூடியதாக உள்ளது என்பதுதான் உண்மை. ஒரு நல்ல மன திருப்தி உண்டாக்கிய எதுவுமே அனைத்தையும் செய்துவிட முடியும். வினையை விதைத்தவன் வினை அறுப்பான், தினை விதைத்தவன் தினையைதான் அறுப்பான் என்பதற்கேற்ப ஒவ்வொரு வினைக்கும், நாம் செய்யும் ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஒருவன் எதை விதைக்கிறாரோ அதுவே விளையும். நெல்லை பயிரிட்டால் அதற்கு பதிலாக விஷப்பயிர் விளையாது, நெல் பயிர்தான் விளையும். அதே போல நல்லது செய்தால் நல்லது மட்டுமே நடக்குமே தவிர தீயது தீண்டவும் தீண்டாது. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை நிச்சயமாக உண்டு. அது நீ செய்த வினையை பொறுத்தே உனக்கு அமையும். இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். உன் பாதையை வடிவமைத்தவனே நான்தான். அந்த பாதையில் உனக்கு சாதகமாக அனைத்தையும் மாற்ற வேண்டிய பொறுப்பு என்னிடம் இருக்கிறது. அதில் பூக்களால் நிறைக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கடினமான பாதையை மாற்றி அதை இலகுவான பாதையாக மாற்றியமைக்கும் வேலையை நான் செய்து விடுகிறேன். தைரியமாக இரு. நீ செல்லும் வழியில் உன் பாதை சரியாக இருக்க வேண்டும், சுகமாக இருக்க வேண்டும். எதையும் எதிர்பார்த்து உன் பயணத்தை தொடராதே. உன் பயணம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடையலாம் என்ற சிந்தனை அனைத்தையும் நான் செய்துதான் உன் பாதையை நான் வடிவமைத்து இருக்கிறேன். அதை விடுத்து நான் வடித்த பாதையில் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றிக்கான அடியாகத்தான் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு எடுத்து வை. எதையும் எதிர்பார்த்து எடுத்து வைக்காதே. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். உனக்காக பார்த்து நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனவே எதிர்பார்த்து நம் வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே. எதிர்பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது அது நிறைவேறவில்லை என்றால், கிடைக்கவில்லை என்றால்
அதுதான் உனக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகவே இருக்கும்.